அற்புதமானந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் சித்த வைத்தியர், பாரம்பரிய வைத்தியர், அதே போன்று பாரம்பரிய ஜோதிடரும் கூட. அடியேன் நம்ம சேனலில் முதலாக நான் ஒரு சித்த வைத்தியர் என்கின்ற அடையாளத்தோடு பெருமையாக, ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு இந்த பாரம்பரிய வைத்தியம் புரியுதா, பாரம்பரிய வைத்தியம் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம மேற்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் நம்மளோட இன்றைக்கி இணைஞ்சிருக்கவர், நாம் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிற, வைத்தியம் பார்த்து சித்தர்கள் சொன்ன பச்சளைகளை கொடுத்து சிறப்பாக அவர் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஈடு இணையற்ற அன்பர், சிங்கப்பூர் மண்ணிலிருந்து வந்திருக்கிறார் நம்மிடம். அதாவது ரொம்ப காலம்லாம் இல்லை, 1 மாத காலமாக மட்டுமே மருந்தை எடுத்து இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்க. அவர் வாயாலேயே என்ன நடந்தது, என்ன நிகழ்வு என்பதை அவர் சொல்ல நீங்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் சிவம். நான் சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கேன். முழங்கால் ரெண்டு நடக்க முடியாத நிலைமை. கடைசி கட்டம் கால் இழுத்துக்கிட்டு தான் நடந்தேன். அப்போ தான் எனக்கு சித்தர் ஐயாட கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அப்போ நான் மிச்சம் பட்டேன், இது செய்யலாமா செய்யக்கூடாதா. எனக்கு 2 குணம் இருக்குது. அப்போது நான் முருக பக்தன், முருகனை கேட்டேன், இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, கடைசி கட்டம் நீ தான் சொல்லணும் பாரு. அப்போது முருகன் சொன்னார், நீ போ. ஒரே 10 நாளில் நான் டிசைட் பண்ணேன், முடிவெடுத்தேன், கிளம்புறேன். அப்போது சித்தர் ஐயா சொன்னார், நீங்கள் வீடியோ அனுப்புங்க, என்ன பார்க்குவேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் மருந்து அனுப்புங்க. அவர் சொன்னார், நாடி பிடிக்காமல் நான் மருந்து கொடுக்க மாட்டேன். நாடி பிடிச்சி, அப்போ எனக்கு நாடி என்னன்னு தெரியாது. அவர் விவரமாக சொன்னார், நாடி பிடிச்சி உங்கள் என்ன உடம்புல இருக்குன்னு. ஆனால் அவருக்கு சில இதை நான் சொல்லலை, பக்கின்சன் இதெல்லாம் அவருக்கு சொல்லவே இல்லை. 10 நாளில் ஒரு கிழமையில் நான் வந்துடுறாங்கினேன். 1 நாள் ரெஸ்ட் கொடுத்து மற்ற நாள் நாடி பிடிச்சி பார்த்தாரு. என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னார். எனக்கே அதிசயம், என் உடம்பு இவ்வளவு மோச நிலையில் இருக்குது. சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், என்ன செய்ய போகிறீங்கன்னு. அவர் சொன்னார், நீங்கள் இங்கே 250 சிங்கப்பூர் டாலருக்கு மருந்து புதுசாக வாங்கிக்கிட்டு பேக் பண்ணி பெட்டிகளே இருக்குது. அவர் சொன்னார், அதை நிப்பாட்டுங்க. எந்த மருந்தை நீங்கள் பாருங்கள். முதல் அவர் செய்தது நாடி பிடிச்சு பார்த்து, அப்புறம் வர்மம் செய்தார். வர்மம் எனக்கு உயிர் போச்சு. இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறதும் கேட்குறதும் செய்கிறதும். வர்மம் செய்து அடுத்த நாள் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. உடம்புல ஒரு 60% எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இதுவரைக்கும் 25-30 வருஷமாக நான் கண்ணாடி போடுறது தான் எடுத்து வாசிப்பேன். இப்போ கண்ணாடி போடுறேன் இல்லை, சின்ன குறுகிய எழுத்து கூட கண்ணாடியில் தான் வாசிக்கிறேன். 26 நாள் ஆச்சு இங்கிலீஷ் மெடிசன் நிப்பாட்டி. ரொம்ப டயர்டாக இருக்கேன், களைப்பாக இருக்கேன். இப்போ தைராய்டையும் இருந்துச்சு. அது ஏன்னா அவங்க பிள்ளையான மருந்து கொடுத்து தைராய்டு. இப்போ அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இப்போ நான் நடையும் எனக்கு நல்லா இருக்குது, உடம்பும் நல்லா இருக்குது, ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. கை சோப்பு இன்னும் குங்குமம் கலரில் இருக்குது கை. சித்த வைத்தியத்திலேயே நான் ஈடுபாடு வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் மருந்து எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை, சித்தட்ட மருந்து எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்படி நீங்கள் பத்தியம் இருக்கணும். அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவத்தில் இருக்கணும். சைவம்னா கண்டதையும் போட்டு சைவமாக்கக்கூடாது. குறிப்பிட்ட இது இருக்குது, அந்த இதை நீங்கள் கடைப்பிடிச்சோன்னா. மற்றது நீங்கள் ட்ரிங்க்ஸ் பாய்க்கக்கூடாது, புகையிலை படிக்கக்கூடாது, சிகரெட் பாய்க்கக்கூடாது. அந்த இதில் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோய் இல்லை. நீங்கள் அதுக்கு அடிமையாண்டா மருந்து எடுக்கிறது பிரயோசனமே இல்லை. நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்லலை, உணர்ந்து எனக்கு பட்ட அனுபவம் உங்களுக்கு வரணும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அதாவது நம்ம சித்த வைத்தியோட பெருமை உலகுக்கு பறை அறிவிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான், பறைசாற்றணுங்கிற அந்த எண்ணத்தோடு தான் உங்களை உரையாற்ற சொன்னோம். ரொம்ப அற்புதமாக நடந்த விஷயங்களை நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி ஐயா. நன்றி. பல பேருக்கு தெரியாது சித்த வைத்தியம், எனக்கே தெரியாது. நான் வந்தது ஒன்றும் தெரியாமல் தான் வந்தேன்.
நல்லா வந்தால் சரி, நல்லா விரட்டி போக வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் கொடுத்த அந்த சிகிச்சை எனக்கு போதும், மன நிறைவாக இருக்குது. நானும் பல பேர்கிட்ட சொல்லி பல பேருக்கு சொல்லிட்டேன், மருந்தை நிப்பாட்டிட்டு நீங்கள் இந்த வைத்தியத்தில் போங்க, உங்களுக்கு எந்த உடம்புக்கு பாதிப்பும் இல்லை, நீண்ட ஆயுசு கிடைக்கும். இதுதான் எந்த முடிவு. அதாவது சிங்கப்பூர் மாகாணத்தில் ஈசோன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஐயா சிவம் ஐயா அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட பேசினார் இல்லையா, அதை போன்று நம்மவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் எல்லா விதமான நோய்களுக்கும் சித்தாவளியை பயன்படுத்தி சுத்த உடம்பாக உடம்பை தயார் செய்து கொண்டு அற்புதமாக ஆனந்தமாக வாழணுங்கிற ஒரு அக்கறை தான் நமக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். அந்த அடிப்படையில் தான் நாம் சித்த மருத்துவம் செய்கிறோம் என்பதை நம்முடைய அற்புதமானந்தம் சேனல் நேயர்களுக்கு உணர்த்துகிறோம். ஆகவே அன்பர்களே, பிரச்சனை எதுவானாலும் சரி, உங்களுடைய அதாவது எத்தனை ஆண்டு காலம் அது சுகராக இருக்கட்டும், அது என்ன விதமான நோயாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், ஆஸ்துமாவாக இருக்கட்டும், சொரியாசிஸாக இருக்கட்டும், குழந்தை இல்லாத இதாக இருக்கட்டும், ஆண்மையற்ற தன்மையாக இருக்கட்டும், வளர்ச்சி இல்லை, உடம்பு ஏறலை, எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அத்தனைக்குமே ஆப்ரேஷனே இல்லாமல் உங்களுடைய கோஆப்ரேஷன் மட்டும் இருந்தால் வாழ்க்கையை சிறப்பான வகையிலே சித்தா வழியிலே சீர்தூக்கி அற்புதத்தையும் ஆனந்தையும் உங்களையும் அடைய வைக்கலாம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் சித்த வைத்தியர், சித்த ஜோதிடர், உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம்.